தேவ சமூகத்துல வந்து, தேவனுடைய ஆலயத்துல வந்து, ஆண்டவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய சரீரத்தின் மூலமாய், நம்முடைய மனுஷிகத்தின் மூலமாய், நம்முடைய பலத்தின் மூலமாய், நம்முடைய திறமைகள் மூலமாய், நம்முடைய வசதிகள் வாய்ப்புகள் மூலமாய் நடக்க முடியாத காரியத்தை 20 வருஷங்கள் அடைக்கப்பட்ட அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் திறந்து ஒரு புதிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கற்பங்களும் திறக்கப்படும்படி, ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமாய் பலவித வியாதி நிமித்தம் நீங்கள் முடங்கி போனவர்களாய், அவமானப்படுத்தப்பட்டவர்களாய், தோல்வி அடைந்தவர்களாய், கர்த்தர் உங்களை முடக்கி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி, நான் ஏன் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை, அவர் வாசம் பண்ணுகிற ஆலயத்தின் பலிபீடத்திற்கு முன்பதாக போய் நீங்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து, இந்த பலிபீடத்திற்கு முன்பதாக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால், அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்து புதிய காரியத்தை செய்வார். பல வருஷமாய் குழந்தை இல்லாமல் அவமானப்பட்ட, வெகு நாளுக்கு முன்னாடி தலை குனிந்து வாழ்ந்த, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு கேவலமான நபராய் பார்க்கப்பட்டு தலை குனிந்து, எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா ஆஸ்தியும் இருந்த ஒரு கணவன், ஆனால் குழந்தை இல்லை. சரீரத்தில் ஒரு குறைவு, அவர் வாழ்க்கையில ஒரு குழந்தையை எடுத்து கொஞ்ச முடியாத, ஒரு குழந்தையை எடுத்து பேச முடியாத, ஒரு அவமானப்பட்ட கூனி குறுகி இருந்த வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த சூழ்நிலை மாற்றி புதிய காரியத்தை செய்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த புதிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால், இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவமானங்களை, தோல்விகளை, நிந்தைகளை, மனிதர்கள் உங்களை பேசின பேச்சுக்களை, மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியத்தையும் மறந்துவிட்டு உங்கள் பலிபீடத்திற்கு முன்பதாய் போய், தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அடியாருடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி உங்கள் பலிபீடத்திலே பொருத்தனை செலுத்தி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை, புதிய காரியத்தை அவர் செய்வார்.